ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ விஜய் அண்ணா ஏதாச்சும் ஒரு அவருக்குன்னு தேடி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஓகே, பட் இப்போ அவர் ஃபேமிலியில் ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. அண்ட் நீங்கள் சோஷியல் மீடியாலேயும் பார்த்துருப்பீங்க. ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல அண்ட் ஜஸ்டிஃபையும் பண்ணல அவர் பண்ணுறது கரெக்டாக தப்பான்றது. ஏன்னா பர்சனல் லைஃப் வேறு, பொலிட்டிக்கல் லைஃப் வேறு, கரியர் லைஃப் வேறு. அப்படி இருக்கிறப்போ நம்ம யாருமே கிடையாது ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. மேலே இருக்கிறவர், அதாவது கடவுள், அவர் ஜட்ஜ் பண்ணிப்பார் இவரும் பண்ணுறது கரெக்டாக இல்லையான்றது. ஸோ ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களாம் கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு யோசித்து அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, தஞ்சாவூரில் பார்த்துருப்போம், பயங்கர ஒரு ஃபயர் ஸ்பீச்சாக இருந்தது. எனக்குமே செம்மையாக இருந்தது. அண்ட் சிஎஸ்கே டெல்லி அப்படின்னு சொல்லி ஐபிஎல் வச்சு ரிலேட் பண்ணி சிஎஸ்கேயில் எப்படி அவங்க விசில் அடிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த வாட்டி நம்ம விசில் பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் நிறைய காமன் இஷ்யூஸ் பேசியிருந்தார் ஃபார்மர்ஸ் பற்றி. அண்ட் அடுத்த ஒரு ஜென்மம்னு இருந்துச்சுன்னா நான் ஃபார்மராக தான் பிறக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபார்மர்ஸ் நம்மளே பார்த்துருக்கோம் நியூஸில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஏன்னா டிமாண்டை நிறையா இடத்துல இவங்களாம் அதிகப்படுத்தி ஃபார்மர்ஸால் செல் பண்ண முடியாமல் அப்படின்றதுல ரொம்பவே காஸ்ட் அதிகப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்தியிருந்தாங்க. எஜுகேஷன் பற்றிலாம் பேசியிருந்தார். ஸோ மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் கரெக்டாக அவர் பேசியிருக்காரு. அண்ட் பாலிட்டிக்ஸ் எப்படி நடக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டிஎம்கேவோட ஒரு 20+ கட்சி இங்கே சேர்ந்துருக்கு. அவங்களே ஒரு தனி ஐபிஎல்லை நடத்திடலாம், அந்தளவுக்கு டீம்ஸ் போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. சீட் ஷேரிங்க்கு என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. சப்போஸ் வின் பண்ணாங்கன்னா ஒரு பக்கம் ஏடிஎம்கே கிட்ட 10 கட்சி இருக்குது. அப்படி இருக்கிறப்போ டிவிகே அண்ட் என்டிகே இவங்க மட்டும்தான் எந்த ஒரு அலையன்ஸ் இல்லாமல் போகிறாங்க. பீப்புள் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணணும், அதுதான். ஸோ தஞ்சாவூர் ஸ்பீச்சு பயங்கரமாகவே இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.